என் பேர் பிந்து, வயசு 35, ஒரு 153 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி, 3ஆம் பாதம், சாதி மழை சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 18,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட ஒரு சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி 2 பேர் இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எந்த பெண்ணுடன் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் பவ்யா, வயசு 34, ஒரு 166 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், சாதி சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 95,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி 3 பேர் இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுடன் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் திவ்யஸ்ரீ, வயசு 30, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, சாதி கச்சரை சமூகத்தை சேர்ந்த நேரம் கம்பெனி வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 8,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரும் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் நந்தினி, வயசு 35, ஒரு 158 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி, காடவரே சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை பார்க்குறாங்க, சம்பளமாக 53,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி 2 பேர் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரும் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் அகல்யா, வயசு 40, ஒரு 160 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் போராடம், சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க தயார் கம்பெனி வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 22,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரும் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் தேவி, வயசு 27, ஒரு 158 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் 2ஆம் பாதம், மழை சமூகத்தை சேர்ந்தவங்க தயார் கம்பெனி வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 15,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரும் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.